ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு சத்துமாவு கொஞ்சம் வச்சாச்சுங்க குடிக்கிறதுக்கு. கொள்ளு வந்து தண்ணியில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அரிசியும் போட்டாச்சுங்க. நேற்று ஈவினிங் வந்து தோட்டத்துலேருந்து கொத்தவரங்காய் பொரிச்சிட்டு வந்தாச்சு பொரியல் பண்ணுறதுக்காக. சரி 2 சைடு வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்துட்டு அலசிட்டு நம்ம காயை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கொள்ளையும் வேக போட்டுட்டு நம்ம சத்துமாவு கொஞ்சம் குடிச்சிக்கலான்ட்டு கொள்ளு வந்து அலசிட்டுங்க. கல்லீர் பிடிச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் ரசத்துக்கு கொள்ளு ரசம் வைக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேங்க. மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற 7 வரமிளகா போட்டிருக்கேன். உப்பு கொள்ளுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது விசில் வரத்துக்குள்ளே காயும் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணுறதுக்குள்ளே கொள்ளு வந்து விசிலும் அடங்கிருச்சு. தனித்தனியாக வந்துட்டு நம்ம கொள்ளு தண்ணி தனியாகவும் கொள்ளு தனியாகவும் பிரித்து ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு உளிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 3 பல் பூண்டு, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை எல்லாமே பச்சையாகவே ஆட் பண்ணிக்கணும். இது காயெல்லாம் எதுவும் நம்ம சேர்த்து தேவையில்லைங்க. நம்ம 2 டைம் வந்து பல்ஸ் மோட் கொடுத்தோம்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ரஷ் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேக வச்சுருக்க கொள்ளை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்ட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. கொள்ளு ரசத்துக்கும் தனியாக வந்து கரைச்சி வச்சாச்சு. ஒரு லெமன் சைஸ் புளி மட்டும் போட்டுக்கலாங்க. வெறும் கொள்ளு தண்ணி, அவ்வளோதான். கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து கொள்ளு ரசம் நார்மலாக வைக்கிற மாதிரி தாங்க. நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்துல, கொள்ளு தண்ணியே அதிகமாக இருந்தது. சரி புளி வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி ரசமும் வச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம் அண்ட் கொத்தவரங்காய் பொரியல். தயிர் வந்து நைட்டு இது ஊற்றி வச்சாச்சுங்க. கொள்ளு சட்னி அரைச்சாவே இதுக்கு வந்து நம்ம ஆயில் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது டயட் ரெசிபியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வந்து நெய் விட்டு குழந்தைங்களுக்கு பசஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.